ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நடக்கக்கூடிய அல்லது நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகளை பற்றி படிக்கக்கூடியது. அண்டு what is random experiment, what is mean by trial, sample space and different type of events used in the study of probability. So what is probability? Probability means possibilities or chance. So it is a branch of mathematics that deals with the occurrence of a random experiment, random event. The value expressed between 0 and 1. ஒரு probability ஓட value 0s 1s இதுக்குள்ளார தான் இருக்கும் நமக்கு. So now, so overview of the yesterday class, that is first one random experiment, சமவாய்ப்பு சோதனை. ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னாவே கட்டாயமாக ஒரு அவுட்கம் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். when an experiment is conducted repeatedly under the same condition, the result cannot be unique. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான கண்டிஷனில் செய்யும் பொழுது அதனுடைய முடிவுகளானது ஒரே மாதிரியானதாக இருக்காது. கேனாட் பி யூனிக் பட் மே பி ஒன் ஆஃப் தி வேரியஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஆனால் அந்த முடிவுகளானது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட சாத்தியமான விளைவுகளில் ஒன்றாக இருக்கும். வேரியஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் நடக்குது, கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒன்றா வின் ஒரு ரிசல்ட்டாக இருக்கும், இல்லைன்னா லாஸ் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ட்ரா அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டாக இருக்கும், இல்லைன்னா மேட்ச் அபாண்டோடு அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். இந்த 4 ரிசல்ட்டை தவிர வேறு எதுவுமே பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இந்த 4 பாசிபிள் ரிசல்ட்டு தான் நம்ம வந்து வேரியஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நமக்கு தீர்வாக இருக்கும்னு தெரியும். பட் இதில் ஒன்று தான் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்டில் ரிசல்ட்டாக கிடைக்கிதுங்கிறது நமக்கு தெரியாது. அது அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் an experiment in which the set of all possible outcomes are known. எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் சாத்தியமான விளைவுகள் நமக்கு தெரியும். எக்ஸாக்ட் ரிசல்ட், அதாவது எக்ஸாக்ட் அவுட்கம் இஸ் நாட் நோன். சரியான தீர்வு என்ன, முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஒன் இன் விச் த எக்ஸாக்ட் அவுட்கம் கேனாட் பி ப்ரிடிக்டட் பிஃபோர் கண்டக்டிங் தி எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ அந்த எக்ஸாக்ட் அவுட்கம்மை கேனாட் ப்ரிடிக்ட்னா முன்கூட்டியே நம்மளால் தீர்மானிக்க முடியாது. However, one can list out all possible outcomes. ஓகே, எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் 1 by 1 வந்து என்ன பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்படி 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய எல்லா பாசிபிள் அவுட்கமையும் ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணோம்னா அந்த செட்டுக்கு தான் என்ன பேர், சாம்பிள் ஸ்பேஸ். அதான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு. ஸோ ஒவ்வொரு சம்மிலுமே சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சம்மையே. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் கட்டாயமாக டெஃபினேஷனோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். The set of all possible outcomes in a random experiment is called a sample space. It is sample space is nothing but it is a set. That's all. So each and every set we give capital letters as a name of the set. So for sample space we use capital S for all type of sums. Okay, so sample space அப்படிங்கிறது கூறுவெளி. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கக்கூடிய அனைத்து சாத்தியமான விளைவுகளை ஒரு கணமாக தொகுக்கிறதுக்கு பேர் தான் நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பார்த்துருக்கோம். அந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்னென்ன நேம் யூஸ் பண்ணுறோம், சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது கூறு புள்ளி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்னா என்ன, அடுத்த முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னாக்க எல்லா சம்மிலுமே நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் தான் ஒரு ஈவெண்ட் இந்த இடத்துல. சரி, நீ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் ஈச் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால்டு an event. ஒவ்வொரு பாசிபிள் அவுட்கம்ஸுமே நமக்கு ஒரு ஆன்சராக கிடைக்குதுன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஈவெண்ட்டு தான். ஸோ ஈவெண்ட் வில் பி சப்செட் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ். சப்செட்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கட்டாயமாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் மீன்ஸ் சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் ஸ்பேஸுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஈவெண்ட்டில் வரக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு தேவையான ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட் எல்லாமே ஆல்ரெடி எதுக்குள்ளார இருக்கும், சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளார இருக்கும். அது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட் இஸ் தி சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளார எழுதக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாம் இதுவும் ஒரு செட்டு தான். ஸோ ஈவெண்ட்டுங்கிறது ஒரு செட்டு தான். அதுக்கு வந்து A to Z நம்ம எந்த ஆல்ஃபபெட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் எஸ்.
because S is the sample space. So except S we use any one alphabets for representing event. Okay, so ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நமக்கு வந்து ஒரு செட்டு தான். எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு செட்டோ அது மாதிரி ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு செட்டு தான். சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாமே பாசிபிள் அவுட்கம்ஸ். இது வந்து சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிறது. ஈவெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாமே என்ன அவுட்கம்ஸ் அப்படின்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். So what is mean by favorable? Favorable means சாதகமான, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுவே கிடைக்கிறது தான் வந்து favorable. Okay, so what is mean by favorable outcomes? The outcomes corresponding to the occurrence of the desired event are called favorable outcomes of the event. Favorable events is nothing but the outcomes corresponding to the occurrence of the desired event. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்து இப்போ இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நம்ம ஒரு மேட்ச் பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா வின் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபேவரபுளான அவுட்கம். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எனி பாசிபிள் அவுட்கம் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம் இஸ் கால்ட் an event. ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் அவுட்கம் அல்லது காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம், எனி பாசிபிள் அவுட்கம், அதாவது ஈச் பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம்ஸ். ஒரு சில ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன்னும் ஆன்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் டை ரோல் பண்ணும் பொழுது ஈவன் நம்பர் கிடைக்கணும். ஈவன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 3 அவுட்கம்ஸ் வந்து ஃபேவரபுள். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு அவுட்கம் மட்டுமே ரிசல்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேட்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஏதாவது ஒன்று தான் ஆன்சர், இந்தியா வின், இந்தியா லாஸ், அல்லது மேட்ச் ட்ரா, அல்லது மேட்ச் கேன்சல், அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிசைட் ஈவெண்ட் இருக்கும் பாருங்கள், நம்ம என்ன எதிர்பார்த்து அந்த ஈவெண்ட்டை நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுவே கிடைக்கக்கூடியது. ஈவன் நம்பர் வேணும்னு எதிர்பார்க்குறோம்னா ஈவன் நம்பரே கிடைக்கிறது. ஆட் நம்பர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறோம்னா ஆட் நம்பர்ஸே கிடைக்கிறது. ஸோ அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் ஒரு செட்டில் இருக்கும். அந்த செட்டுக்கு என்ன பேர்? சாம்பிள் ஸ்பேஸ். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் ஒரு செட்டில் இருக்கும். அந்த செட்டுக்கு என்ன பேர்? தட் இஸ் கால்டு ஈவெண்ட், நிகழ்ச்சி. ஈவெண்ட் அப்படின்னா நிகழ்ச்சி. ஓகே, கூர்வெளியில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு சாத்தியமான விளைவுகள், நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியது எல்லாமே சாதகமான விளைவுகள். இந்த சாத்தியமான விளைவுகள், சாதகமான விளைவுகள் ரெண்டும் எது எது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா ப்ராபபிலிட்டி ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். ஓகே, தட் மீன்ஸ் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிபிள் அவுட்கம்ஸ் அண்ட் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்? If it is clear, so you have easy to solve probability. Okay, next trial. So performing an experiment is called a trial. Next one is equally likely events. Two or more events are said to be equally likely if each one of them has an equal chance of occurring. Okay, so நம்ம A, B, C, D ன்னு எத்தனை ஈவெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஈவெண்ட்டையும் எப்போ ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் சொல்லுவோமோ எல்லா ஈவெண்ட்டும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஈக்குவல் சான்ஸுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் டைஸ் ரோல் பண்ணிவிட்டு எந்த நம்பர் கேட்டாலும் 1, 2, 3, 4, 5, 6 எது விழுந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பாசிபிள் அவுட்கம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் 1 இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை வந்து நம்ம கேட்குறது தனித்தனி நம்பராக இருந்தாலும் ஒரே ஒரு சான்ஸ் தான் வந்து அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காயினை டாஸ் பண்ணும் பொழுது ஹெட்டு கிடைக்கணும்னால ஒரு ஹெட்டு தான் கிடைக்கும், டைல் கிடைக்கனாலும் ஒரு டைல் தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுக்குமே வந்து சான்ஸ் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு ஹெச் தான் இருக்கும், ஒரு டி தான் இருக்கும். இதுதான் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் சர்டைன் ஈவெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு நேம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சர்டைன் ஆர் சியூர் ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட் வந்து எப்போ நம்ம சியூர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், உறுதியான நிகழ்ச்சி. எப்போ ஒரு ஈவெண்ட்டை வந்து சியூர் ஆர் சர்டைன் ஈவெண்ட், உறுதியான நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக வரணும் ஈவெண்ட்டில். அதாவது எஸ் அப்படிங்கிறது ஒரு செட்டு சாம்பிள் ஸ்பேஸ், இ அப்படிங்கிறது ஒரு செட்டு ஈவெண்ட்டு. எஸ்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஈயில் இருக்கணும். அதாவது ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் as ஆல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ் ஆர் as தி ஆல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே சாத்தியமான விளைவுகள் எல்லாமே சாதகமான விளைவுகளாக இருக்கணும்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி எப்போ சார் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது நம்ம டிபெண்டிங் ஆன் தி கொஸ்டின், நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினை பொறுத்து, ஈவெண்ட்டை பொறுத்து. ஓகே, இப்போ டைஸ் ரோல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து லெஸ் தேன் 7 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 7னா 1லேருந்து 6 வரணும். ஸோ எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸுமே ஃபேவரபுளாக மாறிடும், அவ்வளோதான். ஸோ அப்போ அதுதான் வந்து உறுதியான நிகழ்ச்சி. எதை உறுதியான நிகழ்ச்சின்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த பாசிபிள் அவுட்கம்ஸில் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளாக வர்றது உறுதியான நிகழ்ச்சி கிடையாது. the possible outcomes அத்தனையுமே ஃபேவரபுளாக கிடைக்கிது பாருங்க, அதுதான் சியூர் ஆர் சர்டைன் ஈவெண்ட். ஓகே, ஸோ டைஸ் ரோல் பண்ணிவிட்டு நேச்சுரல் நம்பர் வேணும்னு கேட்குறது. ஏன்னா அந்த 1லேருந்து 6 வரலுக்குது எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். ஸோ அப்போ அந்த 6மே ஆன்சர் அந்த இடத்துல வந்துடும். ஓகே, அதான் சர்டைன் ஈவெண்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள்னாவே தெரியும் நமக்கு, நடக்காததுன்னா இதுவும் அதே மாதிரி தான். எப்படி சர்டைன் ஈவெண்ட் அப்படிங்கிறது பாசிபிள் இருந்து 1-2 ஆன்சர் வந்தால் பார்த்தாது எல்லாமே வரணும்னு சொன்னோமோ, அது மாதிரி இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா அதில் இருக்கிறதுல ஏதாவது நடக்காமல் போகிறது கிடையாது. இம்பாசிபிள் ஈவெண்ட்னா அப்படி ஒரு அவுட்கமே அதில் இருக்காது. பாசிபிள் அவுட்கம்ஸில் இல்லாத ஒன்றை கேட்குறோம் பாருங்க, அதுதான் இம்பாசிபிள் ஈவெண்ட்டு. ஒரு டைஸ் ரோல் பண்ணிவிட்டு எனக்கு 10 விழணும் அப்படின்னா விழுமா? ஏன்னா பாசிபிள் அவுட்கம்ஸ்லேயே நமக்கு வந்து 1லேருந்து 6 வரலாம் தான் டைஸ் ரோல் பண்ணும்பொழுது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் காயினை டாஸ் பண்ணிவிட்டு எனக்கு 2 ஹெச் வேணும் அப்படின்னா சிங்கிள் காயினில் 2 ஹெட் ஒரே டைமில் விழுமா? விழாது. ஸோ இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறது. ஸோ இதுவும் டிபெண்டிங் ஆன் தி ஈவெண்ட். ஓகே, நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினை பொறுத்தது. ஓகே, அதான் இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ இதுவரையிலும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட், காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், இது எல்லாமே நம்ம வந்து சம்மில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டு. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஸோ 2 or more events are said to be mutually exclusive if, இதிலிருந்து தான் டெஃபினிஷன், இஃப் தே டோன்ட் ஹேவ் காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? 2 or more events are said to be mutually exclusive events. That is, mutually exclusive events means 2 sets A and B have no common சாம்பிள் பாயிண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுலேயும் காமனாக வந்து எந்த ஒரு சாம்பிள் பாயிண்ட்டுமே இருக்கக்கூடாது, அதாவது எந்த அவுட்கம்ஸுமே ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இதை செட்ஸில் வந்து எது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் செட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, வெட்டா கணங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னாவே உங்களுக்கு செட்ஸில் எது ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயின்ட் செட் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும், வெட்டா கணங்கள். So 2 sets A and B have no common element, then it is called disjoint sets. If 2 events A and B have no common outcomes, then it is called mutually exclusive events. That's all. Okay. So events A or B said to be mutually exclusive if A intersection B equal to pi. So disjoint sets க்கு இதுதான் டெஃபினிஷன், கண்டிஷன். A intersection B is equal to pi, then A and B are disjoint sets, வெட்டா கணங்கள். ஸோ அங்கே ஏவும் பியும் செட்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், இங்கே ஏவும் பியும் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ செட்ஸில் வந்து ஏவிலையும் பியிலையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஈவெண்ட்ஸில் வந்து ஏவிலையும் பியிலையும் இருக்கிறது சாம்பிள் பாயிண்ட், அதாவது பாசிபிள் அவுட்கம்ஸ். அந்த அவுட்கம்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல, ஏன்னா அது எல்லாமே ஒரு ரிசல்ட், அதனால் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ தி அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட் ப்ரிவென்ட்ஸ் தி அக்கரன்ஸ் ஆஃப் தி அதர் ஈவெண்ட், அதாவது ஒரு ஈவெண்ட்டில் நடக்கிறது இன்னொரு ஈவெண்ட்டில் அது நடக்கிறத தடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட் ப்ரிவென்ட்ஸ் தி அக்கரன்ஸ் ஆஃப் தி அதர் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் காயினை டாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது சிங்கிள் காயினில் வந்து 2 சைட்ஸ் தான் இருக்குது. ஹெட்டு ஒரு சைடு இருக்கும், டெய்ல் ஒரு சைடு இருக்கும். இந்த ஹெட்டு விழுந்ததுன்னா டெய்ல் விழாது, டெய்ல் விழுந்ததுன்னா ஹெட்டு விழாது. இதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏங்கிற ஈவெண்ட்டு ஹெட்டு விழுற ஈவெண்ட்டு, பிங்கிற ஈவெண்ட்டு டெய்ல் விழுங்கிற ஈவெண்ட்டு. அப்போ இந்த ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். அதே டைஸ் ரோல் பண்ணும் பொழுது ஆட் நம்பர்ஸ் கிடைக்கிறது ஏங்கிற ஈவெண்ட்டு, ஈவன் நம்பர்ஸ் உள்ளது பிங்கிற ஈவெண்ட்டுனா ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், பிகாஸ் போத் ஹேவ் நோ காமன் அவுட்கம்ஸ். ஓகே,
இதான் வந்து நமக்கு mutual exclusive events. Okay, that is mutual exclusive events cannot occur simultaneously. Cannot occur simultaneously. ஒரு சிங்கிள் காயினை டாஸ் பண்ணும் பொழுது ஹெட் டெயில் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா விழுமா? விழாது. ஸோ cannot occur simultaneously. ஒரே சமயத்தில் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்காது. தமிழில் மீனிங்லேயே இருக்குது பாருங்கள், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஈவெண்ட்டான நிகழ்ச்சி, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அதாவது ரெண்டுக்கும் பொதுவான கூறு புள்ளிகள் இருக்காது. ஓகே, எக்ஸாம்பிள் தான் நமக்கு ஆட் நம்பர்ஸ் ஒன்று, ஈவன் நம்பர்ஸ் ஒன்று ஒரு சிங்கிள் டை ரோல் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடியது. ஓகே, ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன புரிஞ்சிருக்கும். இதை சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது செட்ஸில் வந்து எது மாதிரி? டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் மாதிரி. ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், அதாவது நிறைவு செய் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைவு செய் நிகழ்ச்சிகள். எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் whose union is the whole sample space are called the exhaustive events. The collection of events, அதாவது if two or more events together constitute the sample space, then the events are said to be exhaustive events. வேற ஒன்றும் கிடையாது. Two or more events together constitute the sample space. Constitute அப்படின்னு என்ன அர்த்தம்? உருவாக்குறது. அதாவது 2 அல்லது 3 நிகழ்ச்சிகள் வந்து டுகெதர் அப்படின்னா ஒன்று சேர்ந்து எதை உருவாக்குதுன்னு அர்த்தம்? ஒரு கன்ஸ்டியூட் த சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸையே உருவாக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயின் வந்து சிங்கிள் காயினை டாஸ் பண்ணும் பொழுது ஹெட்டு கிடைக்கிறது ஒரு ஈவெண்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, டெயில் கிடைக்கிறது வந்து பிங்கிறது ஒரு ஈவெண்ட். அப்படின்னா இந்த ஏவையும் பியும் சேர்த்து எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ யூனியன் பி, உங்களுக்கு என்னவே கிடைக்கணும்? சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் கிடைக்கணும். ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எஸ், then it is called, then the two events or more events to be exhaustive events. நிறைவு செய் நிகழ்ச்சிகள். ஸோ நிகழ்ச்சிகளின் சேர்ப்பு கணம் ஒரு கூறு வழியாக இருப்பின், தட் இஸ் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நமக்கு வந்து ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் அப்படி பார்த்துருக்கோம்ல. ஏவையும் பியும் சேர்த்து எழுதுனாக்கா என்ன கிடைக்குது? யூனிவர்சல் செட்டே கிடைக்கிற மாதிரி ஏங்கிற ஈவெண்ட்டையும் பிங்கிற ஈவெண்ட்டையும் சேர்த்து எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கணும்? சாம்பிள் ஸ்பேஸே கிடைக்கணும். அப்படி சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா நமக்கு அதுதான் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ ஏ அப்படிங்கிறது நமக்கு ஆட் நம்பர்ஸ் கிடைக்கிறது ஒரு ஈவெண்ட்டு, பி அப்படிங்கிறது ஈவன் நம்பர் கிடைக்கிற ஒரு ஈவெண்ட்டு. இப்போ ஏ யூனியன் பி எழுதுனீங்கன்னா 1லேருந்து 6 வரலும் வந்துடும். ஸோ அதுதான் வந்து நமக்கு எஸ். அப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எஸ், தென் த டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் கால்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ தி கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் whose union is the whole sample space, சேர்ப்பு ஆனது முழு கூறுவெளியே நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதுதான் இது எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு சிங்கிள் டைஸ் ரோல் பண்ணிவிட்டு ஏ அப்படிங்கிற ஈவெண்ட்டு 1 கிடைக்கிறதுக்கானது, பி அப்படிங்கிறது 2 கிடைக்கிறதுக்கானது, சி அப்படிங்கிறது 3 கிடைக்கிறதுக்கு, டி அப்படிங்கிறது 4 கிடைக்கிறதுக்கு, இ அப்படிங்கிறது 5 கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட்டு, எஃப் அப்படிங்கிறது 6 கிடைக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுனீங்கன்னா தட் இஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி யூனியன் இ யூனியன் எஃப் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிங்கன்னா உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் கிடைக்கும். அப்போ இந்த 6 ஈவெண்ட்ஸை தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ எத்தனை ஈவெண்ட்ஸுங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை ஈவெண்ட்ஸ் சேர்ந்து சாம்பிள் ஸ்பேஸை கொடுக்குதோ அதுதான் நமக்கு வந்து எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் என்ன அர்த்தம்னா, நம்ம காம்ப்ளிமெண்ட் செட்டு பார்த்தோம் இல்லையா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ. ஸோ ஏ டேஷ் தட் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அதாவது நிரப்பு நிகழ்ச்சிகள், அங்கே நிரப்பு கணம்னு பார்த்துருப்போம், காம்ப்ளிமெண்ட் செட் அப்படின்னு பார்த்துருப்போம், இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஓகே, ஏ டேஷ்னு சொல்லலாம், அல்லது ஏ பார் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஏ போட்டு பவரில் சியும் யூஸ் பண்ணலாம்.
இது எல்லாமே வந்து நம்ம செட்ஸில் யூஸ் பண்ணுற அதே சேம் கான்செப்ட், சேம் மீனிங், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு? ஏ டேஷ், தட் இஸ் set of all the elements that belongs to U but not in A. ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து எழுதணும், ஆனால் அது எதில் இருக்கக்கூடாது? ஏவில் இருக்கக்கூடாது. யூவில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், ஏவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை தான் ஃபார்முலாவை கொண்டு வந்திருப்போம். ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஸ் ஏ. ஓகே, யூவில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. அதே தான் இங்கேயும் கான்செப்ட். ஓகே, இந்த இடத்துல யூனிவர்சல் செட்டுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்க போகுது? எது எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் எதுக்குள்ளார இருக்குது? இங்கே பொறுத்தவரை எது சார் நமக்கு ஈவெண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி பொறுத்தவரை எது யூனிவர்சல் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் தான் யூனிவர்சல் செட்டு. ஏன்னா என்னென்ன அவுட்கம்ஸ் எல்லாம் வருமோ எல்லா அவுட்கம்ஸையும் நம்ம எங்கே கொண்டாந்து வச்சுருக்கோம்? சாம்பிள் ஸ்பேஸில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் ஏ டேஷ் அப்படிங்கிறது எதை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டிஃப்ரென்ஸ் ஏ. அதாவது எஸ்ஸில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஓகே, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான். அப்போ இந்த ஏவும் ஏ டேஷும் எப்படிப்பட்ட ஈவெண்ட்டாக இருக்கும்? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஏவில் இருக்கிறது ஏ டேஷில் இருக்காது, ஏ டேஷில் இருக்கிறது ஏவில் இருக்காது. அப்போ ஏ அண்ட் பி ஆர் கால்ட் mutual exclusive events. Okay, so definition பார்ப்போம். The complement of an event A is the event representing collection of sample points not in A. வேறு ஒன்றுமே கிடையாது. கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் நாட் இன் ஏ. அதாவது ஏ எழுதக்கூடிய சாம்பிள் பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுது. மீதி எல்லாத்தையும் எதை பார்த்து எழுதுவோம்? எஸ்ஸை பார்த்து எழுதுவோம், அவ்வளோதான். அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஏங்கிற ஈவெண்ட்டோட காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ் எஸ்ஸில் இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது? ஏவில் இருக்கக்கூடாது. தட் இஸ் எஸ் டிஃப்ரென்ஸ் ஏ. அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். ஓகே, அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். த ஈவெண்ட் ஏ அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் A dash are mutually exclusive events. So A intersection A dash is equal to pi. So A and A dash are complementary events. So A intersection A dash equal to pi. அப்போ ஒரு ஈவெண்ட்டும் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் E அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் E dash. ஓகே, ஸோ இந்த ஈக்கும் E டேஷுக்கும் காமன் எலமெண்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எம்டி செட்டு தான் இருக்கும் எப்போவுமே. எல்லா ஈவெண்ட்டுக்குமே அதுதான் இருக்கும். ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. இன்னொரு எக்ஸாம்பிளாகவும் காம்ப்ளிமெண்ட்ரியில் இன்னொரு ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்குது. லெட் இ பி தி event of random experiment and S be its sample space, the set containing all the other outcomes which are not in E but in the sample space is called the complementary event of E. இதில் வந்து நமக்கு டெஃபினேஷனுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். இதான் டெஃபினேஷன் பாருங்கள். the set containing all the other outcomes, the set containing complementary eventங்கிறது ஒரு செட்டு தான். அதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்கும்? containing all the other outcomes which are not in E. ஏன்னா ஈங்கிறது ஒரு ஈவெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா which are not in E, ஈயில் இல்லாத எல்லா உறுப்புகளும் எல்லா அவுட்கம்ஸும் இதில் இருக்கும். எங்கே இருக்கக்கூடாது? பட் in the sample space, எதில் இருக்கிறது? சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடியது is called the complementary event of E. So it is denoted by E bar equal to S difference E. இதை முன்னாடி சொல்லியாச்சு. E and E dash are mutually exclusive events. ஓகே, அது ஒரு டயக்ராம் மூலமாக வென் டயக்ராம் மூலமாக சொல்லியிருக்காங்க நமக்கு. வென் டயக்ராம் பாருங்கள். இ அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டு தான் இ. நமக்கு அதுக்குள்ளே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 4 6. ஓகே, அப்போ இ பார் அப்படிங்கிறது அந்த சர்க்கிளை விட்டுட்டு வெளியில் இருக்கிறது 1 3 5. ஓகே, அதான் வந்து நமக்கு ஈயை தவிர மீதியெல்லாம் எஸ் இதில் இருக்கணும், எஸ்ஸில் இருக்கணும். எப்படி யூனிவர்சல் செட்டுக்கு அங்கே ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி வந்து இங்கே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? எஸ்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த எஸ்ஸுங்கிறது நமக்கு வந்து ரெக்டாங்கிள். இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செட் வந்து ஏ, அது வெளியில் இருக்கிறது ஏ டேஷ். ஓகே, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். எலிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இஃப் an event E consists of only one element, only one outcome, ஒரு நிகழ்ச்சியில் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் கிடைக்கிது அப்படின்னாக்க அந்த ரிசல்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி ஈவெண்ட்டு. ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி. எலிமெண்ட்ரி அப்படின்னா ஒன்று, ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம இதை தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு டைப் ஆஃப் ஈவெண்ட். ஸோ இன்றைக்கி முக்கியமாக
நம்ம 3 type of events பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் மாதிரி ரெண்டு ஈவெண்ட்லேயும் காமன் அவுட்கம்ஸ் எதுவுமே இருக்காது, அதுதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். தென் செகண்ட் ஒன் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். எத்தனை ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ஈவெண்ட்ஸை சேர்த்து எழுதும்போது சாம்பிள்ஸ் ஸ்பேஸ் கிடைக்குமோ அத்தனை ஈவெண்ட்ஸையும் நம்ம எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டு. காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் செட் மாதிரி. ஓகே, ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிற அவுட்கம்ஸை விட்டுட்டு எஸ்எல் இருக்கக்கூடிய ரிமைனிங் அவுட்கம்ஸ் எடுத்து எழுதுனா அதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமான பார்ட்டுக்கு வரும், தட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் an event. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் கால்டு பாசிபிலிட்டி, சான்ஸ், த சான்ஸ் ஃபார் ஹேப்பனிங் இன் an event. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லுவோம், இன்றைக்கி இந்தியா வின் பண்ணுறதுக்கு 70% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 70% மீதி 30% அதுதான் ப்ராபபிலிட்டி. எவ்வளோ சான்ஸ் இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்றைக்கி இந்தியா வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்னு சொல்லுவோம், கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்தியா வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது, இந்தியா இன்றைக்கி வின் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான். இன்றைக்கி வந்து நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 75% சான்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியா வின் பண்ணுறதுக்கு 75% சான்ஸ் இருக்குது. அந்த 75%ங்கிறது என்ன, தட் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ப்ராபபிலிட்டிங்கிறது என்னமோ நினச்சிக்க வேண்டாம், ப்ராபபிலிட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு மேட்ச், ஒரு ஈவெண்ட்டை நடக்குதுன்னா இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு கார்ட்ஸ் விளையாடுறதா இருக்கலாம், ஒரு மேட்ச் நடக்கிறதா இருக்கலாம், ஒரு பால் நம்ம எடுக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு காயின் டாஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு டைஸ் ரோல் பண்ணுறதா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ப்ராபபிலிட்டிங்கிறது முழுக்க முழுக்க பிளேயிங் சம்மந்தமான ஒரு கேம். அதனால தான் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லும் பொழுது ப்ராபபிலிட்டி தியரி அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சது, கேம்ஸ் ஆஃப் சான்ஸ் பெர்டைனிங் டு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு சூதாட்டம் சம்பந்தமான ஒரு விளையாட்டு, அங்கிருந்து தான் ப்ராபபிலிட்டியே உருவாகியிருக்கு. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஃபுல்லாகவே வரக்கூடிய ஒவ்வொரு சம்மையுமே பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த சம்மில் வந்து நாம்ளும் ஒரு பார்ட்டாக அங்கே இருக்கிற மாதிரியே உணரலாம். அந்த ஒரு சம் நடக்குது அப்படி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம்னா அந்த இடத்துல நீ காயின் டாஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த மேட்ச்சை நீ உட்காந்து அப்சர்வ் பண்ணுறதா நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டிக்கான டெஃபினேஷன் வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ராபபிலிட்டி ஆஃப் an ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இன் a random experiment let S be the sample space and E is the subset of S. நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே எதுக்கு சப்செட்டு, சாம்பிள் ஸ்பேஸுக்கு சப்செட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் இஃப் E is an event, the probability of occurrence of E is defined as P of E. E அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of E. P மீன்ஸ் ப்ராபபிலிட்டி. இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் தப்பாக எழுதுறான். எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னாக்க ஏ அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடுறான்னா என்ன எழுதுறான்னு நிறைய பேர் N of Aன்னு எழுதுறான். N of Aன்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி செட் ஏ, அதான கார்டினல் நம்பர் ஆஃப் செட். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அதுக்கு தான் என்னங்கிற இது யூஸ் பண்ணுறோம். முன்னாடி நம்பர் ஆஃப் N of A அப்படிங்கிறது ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 5 அப்படின்னா அப்போ இதுக்குள்ளார 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி செட். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஸோ E அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டு, சரி E அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அதற்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன எழுதணும், P of E, probability of, read as probability of event E. P of A, probability of the event A. P of C, probability of the event C. So what is event A, what is event C? அது நம்ம கேட்குற கொஸ்டின். ஓகே, ஸோ probability of event P of E equal to the number of outcomes, that is definition, the number of outcomes favorable to occurrence of E divided by number of possible outcomes.
That means probability is nothing but the ratio between the number of favorable outcomes and the number of possible outcomes is called the probability. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ராபபிலிட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது, பாசிபிள் அவுட்கம்ஸுக்கும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான். என்ன சார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்க, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எத்தனையோ அதை பாசிபிள் அவுட்கம்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்ட் என் ப்ராபபிலிட்டி. அதாவது சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கைக்கும் சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு. ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அதான் நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவே இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் நியூமரேட்டர், நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் டினாமினேட்டர். இதை மாற்றி எழுதிடாதீங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு n of e, நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு n of s. ஓகே, ஸோ p of e is equal to n of e by n of s. That is called definition of probability. Formula for probability. Probability-க்கான ஃபார்முலாவே இதுதான். Number of favorable outcomes is in the numerator and number of possible outcomes in the denominator. ரெண்டே டிவைட் பண்ணினா கிடைக்கிறது தான் ப்ராபபிலிட்டி. அதையே தான் இன்னொரு டெஃபினேஷனாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு புக்கில் ரெஃபரன்ஸ் இது. இஃப் a sample space contains n outcomes, that is possible outcomes n, and m of them are favorable to n event a. அப்போ ஒன்றில் இருக்கக்கூடியது பாசிபிள் அவுட்கம்ஸ் n, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் m அப்படின்னா we write n of s equal to n of s equal to n of a equal to m. நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் அதுதான் எஸ்ஸில் இருக்கக்கூடியது. எஸ் அப்படிங்கிறது செட் சாம்பிள் ஸ்பேஸ், அதில் இருக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ் n of s. ஏ அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அதில் கூடிய ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதுறது எல்லாமே n of a அல்லது n of e எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ n of s equal to n of a equal to m. n அப்படிங்கிறது பாசிபிள் அவுட்கம்ஸ், m அப்படிங்கிறது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஈவெண்ட் a is denoted by p of a is defined as the ratio of m to n. அதுதான் நான் டெஃபினேஷனாக சொன்னேன். The ratio between the number of favorable outcomes to number of possible outcomes. That is, number of favorable outcomes is m divided by number of possible outcomes is n. That is called probability of a. So p of a equal to m by n, or p of a equal to n of a by n of s. ஸோ சிம்பிளாக ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு ஏ. சிம்பிளாக எழுதணும்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி. தட் இஸ் தி ஃபார்முலா. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலாங்கிறது இது ரெண்டு, அவ்வளோதான் நமக்கு. ஓகே, n of a by n of s equal to p of a. ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸுக்கும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸும் தெளிவாக தெரிஞ்சதுன்னா ப்ராபபிலிட்டி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு சில நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். நோட்டில் பாருங்கள், the above classical definition of probability is not applicable. The number of possible outcomes is infinite and the outcomes are not equally likely. இந்த ப்ராபபிலிட்டி எப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த டெஃபினேஷனை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது பாசிபிள் அவுட்கம்ஸ் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபினைட். அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபினைட் செட்டாக இருந்ததுன்னா
அப்போ நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நாட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஈக்குவலாக சான்சஸாக இருந்ததுன்னா அப்போ தான் இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு ப்ராபபிலிட்டி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. த ப்ராபபிலிட்டி ஆஃப் an event A lies between 0 and 1, both inclusive. 0வும் வரலாம் 1ம் வரலாம். ஸோ தட் இஸ் this is very very important, 1 mark. அப்போது P of A அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அதனுடைய ப்ராபபிலிட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ 0 less than or equal to P of A, அதாவது 0வும் இருக்கலாம் அல்லது 0 விட அதிகமாக. அண்டு லாஸ்ட் எது வரலாம் அப்படின்னா less than or equal to 1, அதாவது 1க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் அல்லது 1ஐ விட கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் 0, பிட்வீன் 0 and 1, அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலாவில் P of A ஈக்குவல் டு N of A பை N of S. இதில் நியூமரேட்டர் அதிகமாக இருக்குமா டினாமினேட்டர் அதிகமாக இருக்குமா? டினாமினேட்டர் தான் அதிகம். ஏன் அப்படின்னா இதுதான் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். நியூமரேட்டரில் இருக்கிறது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இந்த பாசிபிள் அவுட்கம்ஸுக்கு தான் இந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸு சப்செட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏங்கிற ஈவெண்ட் வந்து எதுக்கு சப்செட்டு? எஸ்ஸுக்கு சப்செட்டு. அப்போ டினாமினேட்டர் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும் கம்பேரிங் வித் நியூமரேட்டர். ஓகே, அப்போ கட்டாயமாக வந்து இதுக்கான ஆன்சர் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஆன்சர் வந்து எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0, அதிகபட்சம் 1. அப்போ ரெண்டுக்கு இடையில் 0.1, 0.2 அப் டு 0.9. என்ன சார் எல்லாம் பாயிண்டில் சொல்கிறீங்களா? எல்லாம் யோசிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ ப்ராபபிலிட்டி வந்து 2/3 அப்படின்னு வந்ததுன்னா நீ டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ராபபிலிட்டிக்கான ஆன்சரை 2/3ன்னு விட்டுறலாம். இதை மட்டும் டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். நமக்கு இந்த ப்ராபபிலிட்டியில் கிடைக்கக்கூடிய 4-2 மார்க்கும் கிடைக்காம போயிருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் பொழுது நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் ஆன்சர் அப்படியே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல கால்குலேஷனே கிடையாது இந்த சாப்டர் ஃபுல்லாக அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நமக்கு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0 இருக்கும். எப்போ 0வாக இருக்கும் தெரியுமா? அதான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. எப்போ 0வாக இருக்கும், எப்போ 1ஆ இருக்குங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஷியூர் ஈவெண்ட் இஸ் 1, தட் இஸ் P of S, தட் இஸ் P of S ஈக்குவல் டு 1. ப்ராபபிலிட்டி ஷியூர் ஈவெண்ட் என்ன சொன்னேன்? பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து அத்தனையுமே எதுக்கு வரணும்னு சொன்னேன்? ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக வரணும்னு சொன்னேன். நான் இருக்கா? S ஈக்குவல் டு E. அப்போது இந்த ஈக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா N of E. EUS ஈக்குவல் செட்டு, ரெண்டு செட்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற பொழுது N of Eயும் N of Sயும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ P of Aவும் P of Sயும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ P of S ஈக்குவல் டு N of A பை N of S. ஸோ N of A 3னா N of Sயும் 3 தான். அப்போ எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் P of Sோட வேல்யூ எப்படி இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். ஸோ தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷியூர் ஈவெண்ட் இஸ் 1. ஓகே, அதான் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஒரு டைஸ் ரோல் பண்ணிவிட்டு எனக்கு நேச்சுரல் நம்பர் கிடைக்கணும். 6மே நேச்சுரல் நம்பர் தான். தட் இஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 6. பாசிபிள் அவுட்கம்ஸ் 1லேருந்து 6 வரலாம் தான். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 1 கிடைச்சிரும். அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் என் இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள்னாவே பாசிபிள் அவுட்கம்மில் இல்லாத ஒன்றை தான் நம்ம கொஸ்டினில் கேட்போம். டைஸ் ரோல் பண்ணிவிட்டு எனக்கு 10 விழணும், ஒரு 10 கூட அங்கே இருக்காது. அப்போ வந்து அந்த ஏங்கிற ஈவெண்ட்டே உங்களுக்கு என்ன வந்துடும்? வெறும் எம்டி செட்டு தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே எந்த அவுட்கம்மே எழுத முடியாது. ஸோ இதுதான் பேர் நமக்கு பை. ஓகே, ஸோ இது வந்து எம்டி செட்டை நமக்கு கிடையாது. ஓகே, 0ங்கிறது ஒரு எலமெண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் an impossible event is 0. P of pi is equal to 0. Impossible event அப்படின்னா number of favorable outcomes 0 by anything is equal to 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சம்ஸில் 2 மார்க் 5 மார்க் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஒரு ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டு அது நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ இந்தியா வந்து இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணுறதுக்கு 70% சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? 70% சான்ஸ் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கு.
அப்போ தூக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது? தோக்கிறதுக்கு அப்படிங்கிறத விட இந்த இடத்துல இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணணும். இந்தியா வின் பண்ணுறதுக்கு 70% சான்ஸ் அப்படின்னா இந்தியா வின் பண்ணாமல் போகிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ அப்படின்னா அதுதான் ரிமைனிங் 30%. ஓகே, அப்போது இந்தியா வின் பண்ணுறதுக்கான சான்ஸை தான் நம்ம வந்து என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா P of A, that is 70%. அப்போ இந்த 30%க்கு என்ன சார் பேர்? அதுதான் P of A dash, complement of event. A is called A dash, that is P of A bar. 70% இந்தியா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ், 30% இந்தியா வின் பண்ணாமல் போகிறதுக்கான சான்ஸ். இந்தியா லாஸ்ன்னு சொல்லாதீங்க. ஓகே, இந்த இடத்துல இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் பொழுது அதே நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ ஏ இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஏ இஸ் நாட் ஹேப்பனிங். இந்த ப்ராபபிலிட்டியில் இதுதான் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சொல்லும் பொழுது ரிசல்ட்டுன்னு சொல்லும் பொழுது இந்தியா வின் இந்தியா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் அதே சமயத்தில் ப்ராபபிலிட்டி சம்முன்னு வரும் பொழுது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தெரிஞ்சதுன்னா அதே ஈவெண்ட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ 70% வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னா அப்போ இந்தியா வின் பண்ணாமல் போகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் எவ்வளோ சொல்லுவீங்க? டக்குன்னு 30% சொல்லிட மாட்டீங்க. எப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்துனா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 100% கிடைக்கும். ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஒரு ஈவெண்ட் நடக்காதுக்கான ப்ராபபிலிட்டியும் நமக்கு சேர்த்தும் பொழுது 100% நமக்கு கிடைக்கும். அந்த 100லேருந்து இந்த நடக்கிறத மைனஸ் பண்ணினா நடக்காததுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கிடைக்கும். அதே 100லேருந்து நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணினா நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கிடைக்கும். இந்தியா வந்து இன்றைக்கி வின் பண்ணாமல் போகிறதுக்கு இன்றைக்கி வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு 20% தான் சான்ஸ் இருக்குது இந்தியா வின் பண்ணாமல் போகிறதுக்கு. வந்து 80% சான்ஸ் இருக்குதுன்னா மீதி 20% தான் எதுக்கு இருக்குது? இந்தியா வின் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ இந்த 20 எப்படி வருது? 100 - 80. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த 5th பாயிண்ட். ஓகே, the probability that the event A will not occur is given by P of not A is equal to P of A bar or P of A dash is equal to n minus m divided by n. n minus m. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸிலிருந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸை மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ n minus m divided by n equal to n by n minus m by n equal to இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 1 minus m by n, that is 1 minus m by n அப்படிங்கிறது தான் P of A, that is 1 minus P of A. அப்போ இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க P of A bar equal to 1 minus P of A. இதுவே திருப்பியும் எழுதலாம் P of A equal to 1 minus P of A bar. இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ P of A equal to 1 minus P of A bar. இன்னொன்று P of A bar equal to 1 minus P of A. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. P of A bar தெரிஞ்சால் P of A கண்டுபிடிச்சிடலாம். P of A தெரிஞ்சால் P of A bar கண்டுபிடிச்சிடலாம். ஸோ P of A bar அப்படிங்கிறது நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி. அது தெரிஞ்சால் நடக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம். P of A அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அது தெரிஞ்சால் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன சார் வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருங்கிறது தான் 5th பாயிண்ட். 6th பாயிண்ட்டு P of A plus P of A bar equal to 1 வரும். எப்படி இந்தியா வின் பண்ணுறதுக்கு 70% சான்ஸு, அப்போ இந்தியா லாஸ் ஆகிறதுக்கு 30% சான்ஸு. அப்போ ரெண்டையும் சேர்த்தினா 100% வருதோ? இது வந்து பர்சன்டேஜ்லாம் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது. அதுவே ப்ராபபிலிட்டின்னு வரும் பொழுது இதனுடைய ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்கும்? 100 மாதிரி. இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? ப்ராபபிலிட்டியில் 1 யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு? ஸோ இந்த ஹிண்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் 5 and 6 எல்லாமே வந்து நமக்கு 2 மார்க் 5 மார்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையே தான் மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ P of E அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா n of E by n of S. அடுத்து P of S அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா n of S by n of S, that is 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் sure event is 1. அதே மாதிரி P of pi அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட், that is n of pi by n of S. n of pi வந்து 0. இந்த இடத்துல வந்து n of S பதில் n of E கூட போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு ஈவெண்ட்டும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல ஈயும் எஸ்ஸும் ஒன்று தான் இதில் சியூர் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா. ஸோ P of pi equal to n of pi by n of S equal to 0 and E is the subset of S and pi is the subset of any set. So pi is the subset of E and subset of S. But P of pi is less than or equal to P of E is less than or equal to P of S. So the 0 less than or equal to P of E less than or equal to 1. So therefore the probability value always lies from 0 to 1. 0 இருந்து 1 வரல எது வேணாலும் கிடைக்கும், நமக்கு அதுவும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் E is E bar. P of E equal to m by n, where m is the number of favorable outcomes E and n is the total number of possible outcomes. So P of E equal to number of outcomes unfavorable P of E bar, sorry P of E bar பாருங்க. P of E தெரியும், number of favorable outcomes divided by number of possible outcomes. P of E bar அப்படிங்கிறது number of unfavorable outcomes, okay, divided by number of possible outcomes. வேற ஒன்றும் கிடையாது. அந்த unfavorable outcomes தான் n minus m by n. அப்போ P of E bar equal to 1 minus P of E. அதே மாதிரி P of E equal to 1 minus P of E bar. Okay. And P of E plus P of E bar. ஒரு ஈவன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P of E, ஒரு ஈவன் நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி P of E bar. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். தட் இஸ் அன்ஃபேவரபிள் அப்படின்னா n மைனஸ் எம், ஃபேவரபிள் அப்படின்னா m. ஓகே, n அப்படிங்கிறது பாசிபிள், m அப்படிங்கிறது ஃபேவரபிள். அதே மாதிரி n மைனஸ் m அப்படிங்கிறது தான் அன்ஃபேவரபிள். இதுதான் அன்ஃபேவரபிள் தான் எதுக்கு வரக்கூடியது, நமக்கு P of E பார் கண்டுபிடிக்கிறதுக்கு வரக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட நமக்கு வந்து தியரி பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீ டயக்ராம், நமக்கு இந்த ட்ரீ டயக்ராம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த கிளாஸில். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சம் எக்ஸசைஸ், ட்ரீ டயக்ராம் பார்த்துட்டு சம்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நல்லா மெமரி பண்ணி வைங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெஃபினேஷனை மட்டும், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்டில் வந்து டெஃபினேஷனோட எழுதி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.